கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபேசியர் 5:16. எபேசியர் 5:16. ஹல்லேலூயா. நாட்கள் பொல்லாத காலத்தை பிரோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நம்ம பார்க்க போகிறோம். நாட்கள் பொல்லாத நாட்கள் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைய நாட்களில் பொல்லாத நாட்கள், எங்கே பார்த்தாலும் ஒரு நல்ல செய்தி இல்லை, எங்கே பார்த்தாலும் ஒரு நல்ல இது நமக்கு கிடைக்கல, நல்ல மனிதர்கள் கிடைக்கல. ஏன்னா பொல்லாத நாட்கள் நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் காலத்தை பிரோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். ஒரு கற்பனையான ஒரு கதை சொல்கிறேன். ஒரு பிசாசு ஒரு பெரிய மாநாடு போட்டுச்சான். அந்த மாநாட்டில் எல்லா குட்டி பிசாசுகள், எல்லா பிசாசுகளும், இந்த வகையான பிசாசுகளும் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டது. அந்த மாநாட்டில் தலைவர் பிசாசு சொல்கிறார், எல்லாத்தையும் விட்டுருங்க, கிறிஸ்தவங்க எல்லாத்தையும் ஜெபம் பண்ணுறவங்க ஜெபம் பண்ணட்டும், பிரசங்கம் பண்ணுறவங்க பிரசங்கம் பண்ணட்டும், கன்வர்ஷன் பண்ணட்டும், எல்லாமே அவங்க பண்ணட்டும். அப்படின்னா எல்லா பிசாசும் கோவப்பட்டுச்சான். ஏன் தலைவரே, ஏன் இப்படி சொல்கிறீங்க, நம்ம எல்லாத்தையும் கெடுக்கணும்னு சொல்லி நம்ம அது இருக்கிறோம், ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது அந்த தலைவர் பிசாசு சொல்லிச்சான், எல்லாத்தையும் பிஸி ஆக்கிருங்க, இந்த வேதத்தை வாசிக்க விடாதபடி, ஜபத்தை பண்ணாதபடி எல்லாத்தையும் பிஸி ஆக்கிருங்க. அது பிஸி ஆனாலே என்ன செய்ய முடியாது, அவனால் ஆலயத்துக்கு வர முடியாது, சபைக்கு வர முடியாது, அவன் வேதம் வாசிக்க முடியாது, ஜபிக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செஞ்சிருவான், அவன் கடவுள் விட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த இது கொண்டு வச்சான். இன்றைக்கி எந்த மனிதர்கள் பார்த்தாலும் பிஸி தான் சொல்கிறாங்க. சபைக்கு வர முடியல, ஏன் பிஸி ஆகிட்டேன், ஜபிக்க முடியல, பிஸி ஆகிட்டேன், பிஸி தான் சொல்கிறாங்க. எனக்கு டைம் இல்லை பிரதர், எனக்கு டைம் இல்லை, இப்படியே தான் சொல்கிறாங்க தவிர யாராவது டைம் என்ன செய்ய முடியல, ஒதுக்க முடியல. பிஸி என்ற வார்த்தை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா, பீயிங் அண்டர் சாட்டன்ஸ் யாக், சாத்தானின் கட்டுப்பாட்டிற்குள் இயங்குதல் என்று சொல்லலாம். பிஸி என்ற வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம். அந்த பிஸி என்ற வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யறான், செல்ஃபோன், ஆளுக்கு ஒரு செல்ஃபோனை கொடுத்துட்றான். இன்றைக்கி செல்ஃபோனில் இல்லாதவன் யாரும் இருக்க முடியாது. சின்ன பையன் கொண்டு பெரிய ஆள் வரைக்கும் இன்றைக்கி செல்ஃபோனில் நேரத்தை இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, செலவழித்து கொண்டு இருக்கிறாங்க. எங்கேயும் போக முடியல. செல்ஃபோனில் என்ன எல்லா ஆராதனையும் கலந்துக்கிறாங்க. செல்ஃபோன்லேயே என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் என்ன ஜாப் முதற்கொண்டு செல்ஃபோனில் வந்து விட்டது. இன்றைக்கி அந்த செல்ஃபோன்லேயே நேரத்தை இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, கழித்து கொண்டே இருக்கிறாங்க. எவ்வளோ நேரம் மணிக்கணக்கில் நேரங்கள் போய் கொண்டே இருக்கிறது, அவங்களுக்கு டைமே தெரியல. அந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க, நேரத்தை செலவழித்து கொண்டு இருக்கிறாங்க, வீணாக நேரத்தை என்ன செய்கிறாங்க, செலவழித்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த செல்ஃபோன் மூலமாக சாத்தான் ஒரு பெரிய ஆயுதமாக இன்றைக்கு செல்ஃபோன் இருக்கிறது. சிறுவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் இந்த செல்ஃபோன் நேரத்தை என்ன செய்யுது, நேரத்தை திருடி கொண்டிருக்கிறான். சாத்தான் நேரத்தை என்ன செய்கிறான், திருடி கொண்டிருக்கிறான். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இங்கே பார்க்குறோம், பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டவென்று அறிந்து, அவனுக்கு தெரியுது இன்னைக்கு கொஞ்ச காலம்தான் நமக்கு இருக்குது, இந்த நாளை என்ன செய்யணும், நம்ம பயன்படுத்திக்கணும், இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்லி மிகுந்த கோபத்தோடு இறங்கிட்டான். இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் நல்ல செய்தி கேட்க முடியல. ஏன்னா எவனை 1 பேதுரு 5:8 எவனை விழுங்கலாமோ என்று என்ன செய்யறான், வகை தேடி சுற்றி திரிகிறான்.
யாராவது ஒரு சிக்க மாட்டான்னு சொல்லி என்ன செய்கிறான், ஒரு ஆளுக்கும் என்ன செய்கிறான், சுற்றிக்கிட்டே தான் இருக்கிறான். ஏன்னா அவனுடைய நோக்கமே என்ன ஆகுது, எல்லாரும் நித்திய ஜீவனை விட்டு விலக்கி அவனிடம் என்ன செய்ய நரகத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தான் அவனுடைய ஒரே நோக்கமே. அதற்காக அவன் என்னென்ன வேலை செய்யணுமோ, என்னென்ன காரியத்தை செய்யணுமோ ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்ன செய்கிறான், மிகுந்த கோபத்தோடு, கொஞ்ச காலம் மாத்திரம் நமக்கு இருக்குது அப்படின்னு மிகுந்த கோபத்தோடு இறங்கி என்ன செய்கிறான், வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கும்போது, இப்பிரபஞ்சத்தின் தேவன் மனதை என்ன செஞ்சான், குருடாக்கிட்டான். எல்லாருடைய மனதை என்ன செஞ்சிட்டான், குருடாக்கிட்டான். அவனுக்கு எல்லாரும் இன்னைக்கு எல்லாரும் கீழே நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. பின்னாடி என்ன நடக்கும் என்ன ஆகும்னு சொல்லி எனக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் என்ன செய்ய உலகத்துக்கு நேராக நரகத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. சாத்தான் என்ன செய்யறான், ஒரு பெரிய ஆயுதத்தை கொடுத்து என்ன செஞ்சான், எல்லா நேரங்களையும் செலவழித்து கொண்டு என்ன எல்லாத்தையும் மனதை குருடாக்கிட்டான். இன்றைக்கு உலகத்துக்கு நேராக ஒரு மக்கள் என்ன செய்கிறாங்க, ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. நேரங்களை வீணடித்து கொண்டிருக்கிறாங்க, காலத்தை வீணடித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வேதம் சொல்லுகிறது பொல்லாத நாட்கள், பொல்லாத நாள். இன்றைக்கி சில நேரத்தில் புலம்புவோம், யாரையும் நம்ப முடியல பிரதர், யாரையுமே நம்ம இல்லை, நம்மளை ஏமாத்துறாங்க. ஏன்னா அது இல்லை, ஏன்னா பொல்லாத நாட்கள் நம்ம இருக்கிறோம். 1 யோவான் 5:19 வாசிக்கும்போது, 1 யோவான் 5:19, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம், ஆனால் இந்த உலகம் எப்படி இருக்கிறது, பொல்லாங்கனுக்குள் சாத்தானுக்குள்ள இந்த உலகம் கிடக்குது. இந்த உலகத்தை நம்ம குறை சொல்லி எந்த பிரோஜனம் கிடையாது. அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்கன்னா உலகம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா இந்த உலகம் எப்படி இருக்குது, சாத்தான் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குது. சாத்தான் இந்த பூமியில் என்ன செய்யறான், சிங்காசனம் போட்டு உட்காந்துருக்கிறான். அதனால எப்படி இருக்கும், அந்த பூமி எங்கே பார்த்தாலும் கெட்டது தான் நடக்கும். அது நல்லவங்களை பார்க்க என்ன செய்ய முடியாது. அதான் நாட்கள் பொல்லாத நாட்கள். இந்த வாழ்கிற நாட்களில் பொல்லாத நாட்கள் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பொல்லாத மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்கே என்ன செய்ய முடியல, போக முடியல. இப்போ வீடை என்ன செய்கிறோம், பூட்டிட்டு என்ன செய்கிறோம் போகிறோம். பூட்டாமல் போய் பாருங்கள், ஒன்றுமே இருக்காது. எங்கேயும் யாரையும் நம்ப முடியல. சிறு பிள்ளைகளை என்ன செய்கிறாங்க, பணத்துக்காக கடத்தி கொண்டு போகிறாங்க. சிறு பிள்ளைகளோட பார்க்க முடியாது, என்ன செய்கிற பணத்தை என்ன செய்ய, சிறு பிள்ளைகளோட பாவப்பட மாட்டுறாங்க. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ஒரு தீமையான பேச்சு தான் கேட்குறோம், கெட்டது தான் கேட்டுக்கொண்டே இருக்கோம். இன்றைக்கி நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன செய்கிறோம், சாவு வெட்டு குட்டு தான் பார்க்குறோம். ஒரு நல்ல செய்தியை பார்க்க முடியல. அதான் ஏன்னா நாட்கள் பொல்லாத நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் பார்த்தீங்கன்னா, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இதில் 2 விதமான மனிதர்களை பார்த்து, பிரயோஜனப்படுத்தி கொண்டவர்களை 2 விதமான மனிதர்களை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டவர்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனம் வாசிக்கும்போது, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12 முதல் 14ஆம் வசனம் வரைக்கும். அவர்களாலே பூமி உருவினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியாலே கூட அழித்து போடுவேன். மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறவுமாக கீழ் பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். இப்பேழைக்குள் ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி. இங்கே பார்த்தோன்னா நோவாவுக்கு தேவன் கட்டளையிடுகிறார், ஒரு பேழையை உண்டு பண்ணு, ஏன்னா இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன், ஒரு பேழையை உண்டு பண்ணு, உன் குடும்பத்தையும் உன்னையும் காக்கும்படிக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று அவர் சொன்னார். அந்த வார்த்தையை அப்படியே அவன் விசுவாசித்து ஒரு பேழையை உண்டு பண்ணினான். பெரிய ஒரு கப்பல், அது குடும்பம் அந்த பேழை கட்டுவதற்கு அந்த குடும்பம் என்ன செய்தது, உதவி செய்தது. எத்தனையோ பேர் பார்த்து சிரிச்சிருப்பாங்க நோவை பார்த்து. அப்போ மழையும் வந்ததில்லை, எதுவுமே வந்ததில்லை. எல்லாரும் எத்தனையோ பேர் சிரிச்சு, ஏதோ முட்டா பையனாக இருக்கானே,
பேழையை கட்டுறான், உலகம் அழிய போதான், தண்ணி வரப்போதான், எத்தனையோ பேர் அவனை கேள்வி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவன் என்ன செய்யலை, தேவன் சொன்னதை அப்படியே விசுவாசித்து கீழ்ப்படிந்து அந்த பேழையை கட்டினான். அந்த பேழையை கட்டினது மூலமாக என்ன செஞ்சான், அவன் குடும்பத்தையும் அவனையும் என்ன செஞ்சான், காத்து கொண்டான். அதே போல தான் இந்த உலகத்தில் கிறிஸ்தவங்களை நம்ம பார்த்து எத்தனையோ பேர் கேலி பண்ணுவாங்க. சபைன்னு போகிறீங்க, என்ன நடக்க போகுது, உங்களுக்கு என்ன இருக்க போகுது, நீங்கள் மற்றவங்கனாச்சும் நல்லா இருக்காங்க, நீங்கள் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி எத்தனையோ பேர் நம்மளை பார்த்து கேலி பண்ணலாம். நோவாய் போல உலகம் ஒரு நாள் அழியும் போது தேவன் நம்மளை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. எபிரேயர் 11:7 வாசிக்கும் போது நோவா தேவ எச்சரிப்பு பெற்று தன் குடும்பத்தை என்ன செஞ்சான், காத்து கொண்டான் என்று வாசிக்கிறோம். அவன் தேவனுடைய எச்சரிப்பு அவன் பெற்றான். அவன் பெற்றது மூலமாக அவன் குடும்பத்தை என்ன செஞ்சான், காத்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல் நாமும் தேவ எச்சரிப்பு ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம், பெற்றுக்கொண்டே தான் இருக்கிறோம். இந்த உலகம் அக்கினிக்கரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் அழிய போகிறது. இந்த உலகம் ஒரு நாள் என்ன செய்ய, நரகத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த தேவ எச்சரிப்பை ஒரு நாள் பெற்று என்ன செய்யணும், நம்மளும் என்ன செய்யணும், அதுக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். நோவா அவர் பேலை செய்தது போல நாம் நம்முடைய சரீரமாக சபை என்ன செஞ்சணும், நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும் வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக மத்தேயு 25 முதல் 7 வரைக்கும் வாசிக்கும்போது, மத்தேயு 25 2 முதல் 7 இது எல்லாம் நமக்கு தெரியும். 25 2 முதல் 7 போதும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கன்னிகள் இருக்கிறாங்க. அது 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். ஏன் புத்தி இல்லாதவர்கள்னு சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணவாளன் வரப்போகிறான்னு சொல்லி எல்லா தீவட்டியோடு காத்திருக்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய ஒரு அமைச்சர் வராங்க அப்படின்னா என்ன செய்வாங்க, எல்லோரும் காத்திருப்பாங்க. இது பொக்கே வச்சு காத்திருப்பாங்க, ஒரு க்ரீட்டிங்ஸ் வச்சு காத்திருப்பாங்க. அதே போல் தான் இவங்களும் என்ன செய்கிறாங்க, காத்திருக்கிறாங்க. இந்த 10 பேரில் 5 பேர் என்ன செய்கிறாங்க, எப்போ வருவான்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி ஒரு ட்ரெயினுக்காக பிளாட்ஃபார்ம் போயிருந்தீங்கன்னா அந்த டயத்தை சொல்லிட்டுனா எப்போ வரும்னு அந்த ட்ரெயின் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதே போல் தான் மணவாளன் வரப்போகிறார் என்று இங்கே ஒரு சத்தம் வந்தது. இந்த 10 கன்னிகளில் 5 பேர் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய தீவெட்டிகளை சரியாக பராமரிக்கிறாங்க, அதுக்கு எண்ணெயும் கொண்டு போய் வைக்கிறாங்க. ஆனால் மிச்சம் 5 பேர் வந்து என்ன இருக்கிறாங்க, அசால்ட்டாக இருக்கிறாங்க. பார்த்துக்கலாம் விடுங்க, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, மணவாளன் வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஆனால் அசால்ட்டாக இருக்கிறாங்க. ஆனால் அசால்ட்டாக இருக்கிற டயத்தில் போய் தூங்கிட்டாங்க. அந்த டயத்தில் என்ன, யார் வந்துட்டா, மணவாளன் வந்துட்டார். மத்தேயு 25:10 வாசிக்கும்போது கதவு அடைக்கப்பட்டது. இவங்களால வர முடியல. டக்குன்னு ஒரு செகண்ட் தான், கொஞ்ச நேரம் அசால்ட்டாக தூங்கிட்டாங்க. அதனால என்ன செய்யுது, மணவாளன் கூட போக முடியாமல் போய்விட்டது. இதே போல தான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. கொஞ்சம் அசால்ட்டாக அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளை என்பது நம்முடைய நாள் கிடையாது. ஒரு செகண்டும் என்ன செய்ய வேண்டும், பிரோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். நான் இன்றைக்கி பாவத்தை செஞ்சுக்கலாம், நாளைக்கு அதை திருத்திக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றி குறித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா காலங்களை பிரயோஜனப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நாட்கள் பொல்லாத நாட்கள். லூக்கா 9:25 வாசிக்கும்போது, மனிதன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்னன்னு சொல்கிறான். எல்லாத்தையும் அவன் பிஸின்னு ஓடுறான். உலகத்தை எல்லாத்தையும் அவன் என்ன செய்கிறான், சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றான். எல்லாத்தையும் வீடுகள் வாங்கணும், நிலங்கள் வாங்கணும், அவனுக்கு எல்லாமே வாங்கணும்னு ஆசைப்பட்றான். ஆனால் தன் ஜீவனை என்ன செய்கிறான், நஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறான்னு அவனுக்கு தெரியவில்லை. இன்றைக்கி உலகம் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. பிசாசுக்கு நேராக, உலகத்துக்கு நேராக, உலக பொருளுக்கு நேராக இன்றைக்கு என்ன செய்யுது, ஓடிக்கொண்டிருக்கிறது. மனிதர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க.
அவளுக்கு எதுவுமே அவளுக்கு நேரத்தை ஒதுக்குறதுக்கு அவள் டைம் கிடையாது. தேவன் சொல்கிறாரு, இயேசுவானவர் மத்தேயு 26:40 1 மணி நேரமாவது எனக்கு என்ன செய்யக்கூடாது, விழித்திருக்க கூடாதா என்று சொல்லுவார். 1 மணி நேரம் தான் கேட்குறாரு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது, அதில் 1 மணி நேரம் தான் கேட்குறாரு. 1 மணி நேரமாக விழித்துக்கூடாதா? இப்போ வயசானவங்க பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க எல்லோரும் ஆளுக்கு ஒரு வேலைக்கு போயிடுவாங்க. வயசானவங்க பிள்ளைகிட்ட உதவிக்கு எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏதாவது நம்மகிட்ட பேசுவானா, பிள்ளை நம்மகிட்ட நல்லா இருக்கீங்களாப்பான்னு கேட்டாலே அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம் தான். நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களான்னு கேட்டாலே அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம். அதே போல் தான் தேவன் நம்ம பிதா நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. 1 மணி நேரமாக என்கிட்ட பேசுப்பா, என் பிள்ளை நான் எல்லாமே நான் தரேன் உனக்கு, 1 மணி நேரமாவது என்கிட்ட பேசு, என்கிட்ட கேளு, அப்படி தான் விரும்புகிறார். அவருக்காக நம்ம என்ன செய்யணும், நேரத்தை ஒதுக்க வேண்டும். ஏன்னா நாட்கள் பொல்லாத நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எபிரேயர் 10:37 வாசிக்கும்போது, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். அவர் எப்போ வேணாலும் வரலாம், தாமதம் பண்ண மாட்டார். நம்ம தாமதம் பண்ணுற மாதிரி நமக்கு தோணும், ஆனால் வர வேண்டிய நேரத்தில் என்ன செய்வார், கரெக்டாக வந்துடுவார். அதற்காக நாட்கள் பொல்லாத காலத்தை என்ன செய்யணும், நம்ம பிரோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். தேவனுக்கு நேரத்தை நம்ம என்ன செய்யணும், ஒதுக்க வேண்டும். இல்லை ஒரு டயத்துக்கு 9 மணினா கரெக்டாக என்ன செஞ்சிடணும், 9 மணிக்கு வந்துடணும். எவ்வளோ அசால்ட்டாக நம்ம இருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு பஸ்ஸுக்கு அந்த டயத்துக்கு நம்ம போகிறோமா, ஒரு டைம் அந்த டயத்தை மிஸ் பண்ணால் என்ன செஞ்சிடும், பஸ்ஸு போயிடும். ட்ரெயினுக்கு அந்த டயத்தை மிஸ் பண்ணால் ட்ரெயின் போயிடும். ஃப்ளைட்டு அந்த டயத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அங்கே போய் இருக்கணும், இல்லைன்னா ஃப்ளைட்டு போயிடும், உள்ளே விட மாட்டாங்க. ஒரு நாளும் சபையும் அப்படியே போக போகுது. அந்த டயத்துக்கு வரேன்னா சபை என்ன செய்ய போகுது, போக போகுது. அதனால் யாரும் என்ன செய்யாதீங்க, நீங்கள் அசால்ட்டாக இருக்காதீங்க. காலத்தை பிரோஜனப்படுத்தி கொள்ளுங்கள், இருக்கிற டயத்தை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.